ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 1 26வது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நியூ இயரை வந்து சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க. அதே போலவே நாங்களும் வந்து நைட்டெலாம் பிள்ளைங்களாம் விழிச்சிருந்து வந்து நியூ இயர் வந்து கொண்டாடியாச்சு, பட்டாசு வெடித்து. அதுக்கப்புறம் காலையிலே 4 மணிக்கு எழுந்தேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா நிலைவாசலில் வந்து நேற்று போட்டு கோலம் இருந்துச்சு. ஆனால் பனி வந்து அதிகமாக இருந்துச்சு. என்னன்னே தெரியல, 8 மணி ஆகி கூட வந்து பனி வந்து போகவே இல்லை, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி, சின்னதாக இன்றைக்கி ஒரு கோலம் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து பிரதோஷம், அதாவது வியாழக்கிழமை பிரதோஷத்தோடு கூடி வரக்கூடிய நியூ இயர். அதாவது சிவபெருமான் வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். சிவபெருமான் நம்ம அப்பா வந்து நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், எல்லாருக்கும் வந்து நடக்காத விஷயம் கூட கண்டிப்பாக நடக்கும். சிவபெருமானுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த வருஷம் வந்து இன்னிய போலவே எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிவபெருமானை மனசார வேண்டிக்கிட்டேன். சந்திரசூடேஸ்வரர் கோபுரம் வந்து தெரியல, பனியில் மூடிட்டு இருந்தது. இருந்தாலும் கையெடுத்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்னதாக ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகல, வீட்டிலே தான் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு இன்னைய டே வந்து சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட வேண்டியிருக்கிறேன். அதே போல் இயற்கைக்கு நன்றி சொல்லணும். இந்த வருஷம் சொந்த வீட்டில் நான் வந்து நியூ இயர் வந்து கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன சின்ன வேலைகள் வந்து இன்னும் முடியல, வீட்டில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதமாக வந்து இருந்துகிட்ருக்கும். இந்த நியூ இயர் முடிஞ்சு தான் வந்து இன்னும் மீதி இருக்கிற வேலையை வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நான் வந்து சிவபெருமானை பார்த்து, அதாவது சந்திரசூடேஸ்வரரை பார்த்து என்னுடைய நன்றியை சொல்லிட்டு வரேன். அதே போல் இன்றைக்கும் நல்லபடியாக வந்து காலையில் வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வருஷம் கேக் வெட்டி வந்து நம்ம நியூ இயரை வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் கேக்கெல்லாம் வாங்கலை. ஏன்னா புது வீட்டில் வந்து 48 நாள் வந்து அசைவம் வந்து சேர்த்தக்கூடாது கேக்கு. அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். கேக் அசைவம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்டு தான். இருந்தாலும் எனக்கு மனசுக்கு பிடிக்கல. அதனால் நேற்று வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசகுல்லா வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி வந்து எல்லோரும் குளிச்சுட்டு ரசகுல்லா சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி நியூ இயர், அதாவது ஆங்கில புத்தாண்டை வந்து கொண்டாடணும். எல்லாரும் வந்து நல்லபடியாக இன்றைக்கி எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, ஸ்வீட் சாப்பிட்டு கேக் வெட்டி. இதே போல் இந்த வருஷம் முழுசும் எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிவபெருமானை வேண்டிக்கிட்டேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.